வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய PayTM ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவையான சமையல் கேஸை புக் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா நமக்காக LPG கேஸஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள். இந்தியன் கேஸ், பாரத் கேஸ் மற்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HP கேஸ் என்ற 3 அரசு கேஸ் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ், HP கேஸ் மற்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸை பார்த்தீங்கன்னா எப்படி PayTM ஆப் மூலியமாகவே புக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா PayTM ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா PayTM ஆப்பில் என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா புக் ஏ கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். புக் ஏ சிலிண்டர் அப்படின்னு இருக்கும். பே கேஸ் பில், புக் ஏ சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புக் ஏ சிலிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் ப்ரொவைடரை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கேஸ் ப்ரொவைடரை செலக்ட் பண்ணிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக HP செலக்ட் ஆகிருக்கு. இதில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ், HP கேஸ் அண்ட் இந்தியன் கேஸ் அப்படிங்கிற 3 கேஸ் கம்பெனியோட இது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த கேஸ் கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். பாரத் கேஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே LPG ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கம்பெனியோட லிங்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். மொபைல் நம்பர் கொடுக்காம பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ் ஐடி, LPG ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி நேம் எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு புக் ஏ சிலிண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய PayTM ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணிடலாம். இந்தியன் கேஸில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர், டீலர் கோடை வச்சுட்டு புக் பண்ண போகிறீங்களா, இல்லை LPG ஐடி வச்சு புக் பண்ண போகிறீங்களா, இல்லை மொபைல் நம்பர் வச்சு புக் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு நான் புக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர், அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் கன்சியூமர் அட்ரஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும், அது உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு புக் ஏ சிலிண்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸில் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி HP கேஸில் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர், மொபைல் நம்பர், அது டிஜிட்டல் 7 டிஜிட் LPG ஐடி அப்படிங்கிற மாதிரி 3 நம்பரை 3ல் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் தெரிஞ்சாலும் மொபைல் நம்பர் கொடுக்கலாம், கன்சியூமர் ஐடி தெரிஞ்சாலும் கன்சியூமர் ஐடி கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய LPG ஐடி தெரிஞ்சாலும் LPG ஐடி கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா இதில் எந்த கேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். மற்ற 2 கேஸ் கம்பெனியில் இல்லாததாக புதுசாக பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். கேஸ் ஏஜென்சியை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் பேரும் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்குமோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ் ஏஜென்சி பேரையும் காமிக்கும். அதில் நீங்கள் எந்த கேஸ் ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ அந்த கேஸ் ஏஜென்சியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி சிலிண்டர் புக் பண்ணிங்களோ உங்கள் வீட்டுக்கு வருமோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு ஏதேனும் சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனலுக்கு